ஐந்தாவது பாடல். மகமாயை களைந்திட. ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே என்பது திருமூலர் திருமந்திரம். ஆண்டவனிடத்திலே கூட ஆசைப்படக்கூடாது, அன்பு வைக்க வேண்டும். ஆசை பிரதி பிரயோஜனத்தை கருதுவது. அன்பு எந்தவிதமான பிரயோஜனத்தையும் கருதாமல் செய்யப்படுவது. ஈசனோடு கூட ஆசை வைக்காதீர்கள் என்கிறார் திருமூலர். ஆசை படப்பட துன்பங்கள் அதிகரிக்கும், ஆசையை விடவிட ஆனந்தம் அதிகரிக்கும். புத்தருக்கு கயையில் போதி மரமான அரச மரத்தடியில் கிடைத்த ஞானம் திருமூலருக்கு திருவாவடுதுறையில் அரச மரத்தடியில் கிடைத்து விட்டது. புத்தருக்கு முன்னால் வாழ்ந்த திருமூலர் ஆசையினால் துன்பம் வரும் என்று அன்றே கண்டுபிடித்தார். நமக்கு 3 ஆசைகள்: அகம், மாடை, மடந்தையர். அகம் என்பது வீடு, அதாவது மண்ணாசை. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. கடைசியில் மண்தான் வெற்றி பெறுகிறது. கடைசியில் ஒருபடி சாம்பலாக நம்முடைய உடம்பு மாறி மண்ணாகிறது. மாடு என்றால் செல்வம். ஐ என்பது அசை, மாடை என்று வருகிறது. இது பொன்னாசை. மடந்தையர் ஆசை பெண்ணாசை. ஆக மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த 3 ஆசைகளாலும் மயக்கும் உலக மாயையில் நாம் சிக்கித் தவிக்கிறோம். பேரின்ப வாழ்வை அடையாமல் தயங்குகிறோம். இது மகா மாயை. எது மகா மாயை? சிக்கி இருப்பது தெரியாமலேயே சிக்கி இருப்பது மகா மாயை. நாம் சிக்கி இருக்கிறோம் என்று நமக்கு தெரியாது, ஆனால் சிக்கி இருப்போம். இதுதான் மகா மாயை. கவிச்சக்கரவர்த்தி கம்பர் இதை அதிரேக மாயை என்பார். ஒரு காட்டிலே ஒரு துறவிக்கு சிஷ்ய பிள்ளைகள். ஒரு நாள் துறவி குளிக்கப் போகும் பொழுது ஒரு சீடனை கூப்பிடுகிறார். என்னுடைய வேட்டியை துவைத்து வைத்து விடு என்றார். இந்த சீடன் சரி என்று ஒப்புக்கொண்டான். வேட்டியை துவைத்தான், ஆற்று நீரிலே அலசினான், இறுக பிழிந்தான், காயப்போட்டான். காயப்போட்ட வேட்டியில் நிறைய இரத்த கரைகள் இருக்கின்றன. துறவி எப்படி வந்தது என்று கேட்டார். எல்லோருக்கும் தெரிந்து விட்டது. இவன் ஆற்றில் பிழிந்த பொழுது சில மீன்கள் அந்த துணிக்குள் சிக்கிக் கொண்டு விட்டன. இவன் அதையும் சேர்த்து மிக அழுத்தமாக பிழிந்து விட்டான். அதனால் மீன்களின் இரத்தம் இந்த துணியில் சேர்ந்து விட்டது. மீன்கள் இறந்து விட்டன. துறவிக்கு கோபம் வந்தது. இத்தனை மீன்கள் இறப்பதற்கு என்னை காரணமாகிவிட்டாயே, சிஷ்யா, நீ போய் ஒரு பன்றியாக பிறப்பாய் என்று சாபம் கொடுத்துட்டார். சீடன் கேட்டான், இதுக்கு விமோச்சனம் எப்பொழுது? பன்றி ஜென்மம் முடியுமானால் விமோச்சனம், மீண்டும் என்னிடம் வருவாய். குருநாதர் சொல்லிவிட்டார். இந்த பையன் என்ன பண்ணா, சிஷ்யன் கூட இருந்த சிஷ்ய பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு, நான் எந்த இடத்தில் பன்றியாய் பிறந்திருக்கிறேன் என்பதை குருநாதனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அந்த இடத்துக்கு வாருங்கள், என்னை பாருங்கள், ஒரு தடியினாலே அடித்து என்னை கொன்று விடுங்கள். அந்த பிறவி போய்விடும். நான் மீண்டும் குருநாதனிடம் சீடனாக சேர்ந்து விடுவேன். தயங்காதீர்கள் சொல்லிட்டு போயிட்டான். அதே போல அவன் பன்றியாக பிறந்தான். இவர்கள் குருநாதனிடம் கேட்டார்கள், அவன் எங்கே பன்றியாய் பிறந்திருக்கிறான்? குருநாதர் சொன்னார், இன்ன ஊரிலே வெட்டியான் வீட்டிலே பன்றி குட்டி போட்டிருக்கிறது. 8வது குட்டியாக இவன் பிறந்திருக்கிறான். என்ன அடையாளம்? குட்டிக்கு தலையிலே வெள்ளையான இடத்திலே ஒரு தழும்பு தெரியும், கருப்பு மச்சம், அதுதான் அடையாளம். ஓ சரி. எல்லோரும் புறப்பட்டு வந்தார்கள். அந்த ஊருக்கு வந்தார்கள். வெட்டியான் வீட்டுக்கு வந்தார்கள். நிறைய பன்றிகள் திரிகின்றன. இந்த குட்டியை கண்டுபிடித்து விட்டார். இவன்தான் நம்முடைய பழைய நண்பன், எப்படியாவது இவனை தீர்த்து விட வேண்டும். ஒரு பெரிய கட்டையை எடுத்து அடிக்கப் போனார்கள். அந்த பன்றிக்குட்டி பேச ஆரம்பிச்சது. என்னை அடிக்காதீர்கள். ஏன்? நான் கொஞ்ச காலம் வாழ்ந்துவிட்டு வருகிறேன். நான் இப்பொழுது ரொம்ப நிம்மதியாயிருக்கிறேன். அதோ கடைசியிலே படுத்து கிடப்பது யாரு தெரியுமா? எங்க அம்மா. காலையிலே எது சாப்பிட்டாலும் முதலில் எனக்கு தரக்கூடியவள் அவள் என்னுடைய தாய். இந்த பக்கத்திலே படுத்து கிடப்பது எங்க அப்பா.
மேயப் போகும் பொழுது அவர் கூடத்தான் நான் போவேன். இது எங்க அக்கா, அது என் தம்பி, இவள் என் அத்தை பெண், இவளைத்தான் நான் கல்யாணம் பண்ணி கொள்ளப் போகிறேன். கொஞ்ச காலம் வாழ்ந்து விட்டு வருகிறேன், என்னை கொல்லாதீர்கள் என்றது அந்த பன்றிக்குட்டி. சீடர்கள் குருநாதரிடம் திரும்பி வந்தார்கள். குருநாதர் சொன்னார், சேற்றிலே கிடக்கிற பன்றிக்கு அது சேறு என்று தெரியாது, அது இன்பம் என்றே எண்ணுகிறது. இதுதான் மாயை. மனிதனும் அப்படித்தான் துன்பமயமான வாழ்க்கையில் இருக்கிறான். ஆனால் அது துன்பம் என்று தெரியாமல் இருக்கிறான். இதுதான் வலிமை மிக்க மாயை. இந்த மாயையை எப்படி வெல்வது? இதை களைய வல்லவன் ஆறுமுகப் பெருமான். அவனுடைய ஆறுமுகங்களையும் நான் பலமுறை ஆறுமுகம் ஆறுமுகம் என்று பாடியிருக்கிறேன். ஆனாலும் இந்த மாயையை ஒழிக்க முடியவில்லையே என்று வருந்துகிறார் அருணகிரியார். திரோதான சக்தியால் உண்டாகும் உலக மாயைகளையே மாற்ற வல்லவன் ஆறுமுகப் பெறுவான். அவன் 6 திருமுகங்கள் காட்டி உபதேசம் மொழிந்தான். இருந்தாலும் நான் பற்று நீங்காமல் இருக்கிறேனே என்ற ஏக்கம் அருணகிரியாரை வாட்டுகிறது. அவனுடைய 6 முகத்தையும் ஒளிந்தும் என் பாசம் ஒளியவில்லையே என்று அலறுகிறார். ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாடும். ஏறுமையில் வாகன குகா சரவணா எனது ஈசையன மானமுனதென்று மோதும். ஏழைகள் வியாகுலம் இதேதனவி நாவில் உன்னை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ என்று பழனி திருப்புகளில் கேட்கிறார். முருகா, ஆறுமுகம் என்று 6 முறை சொல்லி இருக்கிறேன். எங்கள் துன்பம் ஏது என்று நீ கேட்டால் அது உன் பெருமைக்கு இழுக்காகும் அல்லவா? துன்பங்களை கேட்காமலேயே நீ தீர்த்து வைக்க வேண்டாமா? என்ன துன்பம் என்று கேட்டால் உன்னை பார்த்து அடியார்கள் சிரிக்க மாட்டார்களா? வேதம் சிரிக்காதா என்கிறார். பலமுறை உன்பேர் சொல்லியும் நீ அருள வேண்டாமா என்று கேட்கிறார். பன்னாள் அழைத்தால் இறைவன் வெளிப்படுவான் என்பதை அப்பர் சுவாமிகளும் பாடியிருக்கிறார். சிவனெனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடுமாகில் அவன் தன்னை யான் பவன் எனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னாள் அழைத்தால் இவன் என்னை பன்னாள் அழைப்பு ஒளியான் என்று எதிர்ப்படுமே என்பது 4ஆம் திருமுறை அப்பர் தேவாரம். நீங்கள் அழைத்தால் இவன் விடமாட்டான் போல் இருக்கிறதே என்று கடவுள் காட்சி கொடுப்பார். அருணகிரி பேசுகிறார், மகமாயை களைந்திட வல்ல பிரான் முகமாறும் ஒளிந்தும் எனக்கு பாசம் ஒளியவில்லையே என்கிறார். முருகனை ஒருவேளை நாம் அழைத்தது போதாதோ? அதனால் தான் மாயை களையவில்லையோ? அப்படியானால் இன்னும் அழைக்க வேண்டும். துடைக்கினும் போகேன் என்றபடி இன்னும் அதிகமாக அழைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் அருணகிரியார். இதை காட்டுவது இந்த அழகான கந்தர் அனுபூதி பாடல். மகமாயை களைந்திட வல்லபிரான் மாயை களைந்திட வல்லபிரான் மகமாயை களைந்திட வல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலனே அகமாடி மடந்தயரு என்றயரும் அகமாடி மடந்தயரும் சகமாயுள் நின்று தயங்குவதே மாயையுள் நின்று தயங்குவதே சகமாயுள் நின்று தயங்குவதே